அந்த ஆட்சியில் நாங்கள் கேட்டது அந்த உறுதியளிக்கப்பட்டதை கொடுத்திருக்கிறார்கள். எஞ்சியிருக்கிற 10 விழுக்காடு வேண்டும் என்ற கோரிக்கை அப்பொழுதும் வலியுறுத்தினோம். அந்த எஞ்சியிருக்கிற 10 விழுக்காடை முடிவுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடை பழைய ஓய்வூதியத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்ற இல்லங்கிற ஒரு சூழ்நிலையில, ஓய்வூதியங்கிறது உத்தரவாதப்படுத்தப்படாத சூழ்நிலையில உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை கடந்த அரசாங்கம் சொன்னாங்க. அதை நாங்க வரவேற்று பேசணும். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்க என்ன கேட்டுக்கிறோம். அவருடைய கோரிக்கை அளிச்சதுல தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது பிரகாரம் நிறைவேற்றுங்கள் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பா கல்வித்துறையிலும் ஊழியர் மத்தியிலும் ஒரு பரபரப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நிதானமாக கொண்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களை டாக்டர் சார்பில் அன்போடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். அதே வேளையில் பல்வேறு கோரிக்கைகள் குறித்தும் நிதானமாக பேசியது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக பள்ளிகளிலே ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல் பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் அலுவலகங்களிலே இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அலுவலக பணியாளர்கள் செய்கின்ற வேலையெல்லாம் ஆசிரியர்கள் செய்வதால் தான் கற்றல் கற்பித்தல் பணிகளிலே சுணக்கம் ஏற்படுகிறது. அதனால்தான் தேர்ச்சி விகிதம் குறைகிறது என்கின்ற நிலையை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். கனிவோடு பரிசீலிக்கின்றேன் என்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் 2009க்கு பிறகு பணி வாய்ப்பு பெற்றிருக்கின்ற முதுகலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஊதிய இழப்பை சரி செய்யவும், மேல்நிலைப் பள்ளியை பொறுத்தவரையில் முதுகலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்விலே இருக்கின்ற சிக்கல்களை தீர்த்திடவும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். கனிவோடு அதை கேட்ட முதலமைச்சர் அவர்கள் அதை பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். சந்திப்பின் போது பல்வேறு போராட்டங்களின் போது சில கோரிக்கைகள் நிறைவடைகிறது, வழங்கப்படுகிறது அரசாணையாக. ஆனால் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக தற்காலிகம் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வருகின்ற சத்திர ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலர்கள் உள்ளிட்ட அதே மாதிரி சாலை பணியாளர்களுடைய அந்த 41 மாத அந்த நீதிமன்ற சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு அமல்படுத்தப்படாமல் உள்ளது உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகள் அரசாணையாக இதுவரை வெளிவரவில்லை. அந்த வகையில் அதன் மீது உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோடு பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு 6 லட்சத்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் அரசு அலுவலகங்கள் உள்ளது. இந்த நெருக்கடிகளை இப்பொழுது இருக்கிற ஊழியர்களை நாங்கள் கூடுதல் நேரமாக கூடுதல் பணியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஓல்டு பென்ஷன், இன்னைக்கு பழைய பென்ஷன் குறித்து தமிழக முதலமைச்சரே அவருடைய வார்த்தையாலேயே நான் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். நீண்ட காலமாக சுமார் 40 ஆண்டு காலமாக அந்த பென்ஷனை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று அவரே தெரிவித்திருக்கிறார். விரைவில் அதற்கான நல்லதொரு அறிவிப்பை வெளியிடுவேன் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் எங்களுடைய துறைவாரி சங்கத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள், துறைவாரி சங்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்டை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கணும். அவர்களுடைய துறைவாரி சங்க கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு துரிதகரியில் நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சந்திப்பு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சந்திப்பாக தமிழ்நாடு அரசு சங்க மாநில நிர்வாகிகள் இருக்கிறது. நம்பிக்கையை நாங்களும் அவரிடம் தெரியப்படுத்தியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.